ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்டாவில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு ட்ராவலிங் போஸ்ட் போடுவாங்கன்னா அந்த டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஷீட் வைக்கிறோமோ அதை வச்சுப்போம். நம்ம இப்போ A4 ஷீட் வச்சுட்டு இப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இங்கே போயிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வச்சுப்போம். இங்கே நான் மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூவில் கொடுத்துப்போம். இங்கே கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீனில் கொடுத்துப்போம். இப்போ இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு பிக்சர் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே பாலிகான் டூல் இருக்குது, அந்த பாலிகான் டூலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஷேப் டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி சரிசமமாக இந்த மாதிரி வைங்க. இப்போ நம்மளுக்கு ஷார்ட் ஸ்டெப் வந்துச்சா, இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிப்போம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி 2 வர மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, இதை இந்த ஆப்ஜெக்டில் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் டூலுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நல்லா கீழே வர மாதிரி இதை இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. இதை இந்த மாதிரி கீழே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. இதை நல்லா இந்த மாதிரி நம்ம அகலமாக வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்டார் வந்து நம்மளுக்கு சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே நல்லா அப்படியே கிளிக் பண்ணி கவுண்டர் டூலுக்கு அதை எடுத்துக்கிட்டு இது உள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கான்ட்ரா பாட்டுன்னு கொடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிற ஸ்டாருக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். இங்கே வெளியில் இருக்கல இதுக்கு வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருப்போம். இங்கே போயிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலுக்கு அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு லைட் எல்லோ கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருவோம். இதை கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா, இப்போ இந்த வெளியில் இருக்கல இந்த ஸ்டாரை எடுத்துக்கிட்டு இங்கே நல்லா அப்படி கிளிக் பண்ணோன்னே இங்கே எக்ஸ்ட்ரூட் டூல் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இது இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, இதில் இங்கே இந்த ஏரோமார்க் இருக்குல்ல, இதில் போயிட்டு இங்கே 3வது இடத்துல இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கீழே வருதா, இதை நம்ம கரெக்டாக எந்த லெவலுக்கு வேணுமோ இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டில் போயிட்டு பிரேக் 3 ஆப்ஜெக்ட் செலக்டன்னு இருக்குது, அதை கொடுத்தோன்னே நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்துடும். இப்போ கண்ட்ரோல் இசன்ட்டுன்னு கொடுத்துருங்க, ரெண்டும் ஒன்றாயிரும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்தாச்சா, இப்போ இது ரெண்டும் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் இப்படி கிளிக் பண்ணிட்டு இது வந்துட்டு வெல்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே என்னென்ன பிக்சர்ஸ் வைக்க போகிறோமோ அதெல்லாம் எடுத்துப்போம். இம்போர்ட்டில் போயிட்டு நம்ம பிக்சர்ஸ் எடுத்துப்போம். தேவையான பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அது எல்லாத்தையுமே இங்கே இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த பாக்ஸில் எந்த அளவுக்கு வேணும், ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாக்ஸுக்கு ஒரு மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதுங்க தனியாக வச்சுட்டு இதை நல்லா அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்வலப் டூலுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல கிரியேட் என்வலப் ஃபார்ம், அதை கொடுத்துட்டு இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சா, இதை இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப்புன்னு போயிட்டு இதை கரெக்டாக இதில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ ஃபினிஷ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ இந்த பிக்சர் இருக்கா, இந்த பிக்சரை கரெக்டாக இந்த ஸ்டார்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிப்போம். இப்போ இதையும் அதே மாதிரியே இந்த என்வலப் ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே என்ன வருது, கிரியேட் என்வலப் ஃபார்ம்னு இருக்கா, அதே மாதிரி இது கொடுத்துருங்க. இது இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லி இதில் கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப்புன்னு போயிட்டு இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த ஷேப்பில் வச்சுட்டு ஃபினிஷ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதை மாதிரி இதை எடுத்துப்போம். இதை வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தென்னை மாதிரி வச்சுப்போம். தென்னை மாதிரி இங்கே வர மாதிரி வச்சுட்டு இது அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இந்த என்வலப் ஃபார்முக்கு அதை கொடுத்துட்டு கிரியேட் என்வலப் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த ஷேப்புக்கு மாற்றியாச்சா. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லிவிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிடுங்க. இப்போ இதை கரெக்டாக இதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஃபினிஷ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சா, இப்போ இந்த பிக்சரை வந்துட்டு இங்கே மேலே வர மாதிரி வைக்க போகிறோம். இப்போ நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் C காப்பின்னு கொடுத்துட்டு இந்த கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் இருக்குது, அதில் கண்ட்ரோல் V பேஸ்ட்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை நல்லா இந்த மாதிரி பெருசாக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம்னா நமக்கு கிளியர் ஆயிரும். இப்போ நல்லா அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் ஒன் மாஸ்க்குனுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மைனஸ்னுக்கு அதை கொடுத்துட்டு இங்கே மைனஸ் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம செலெக்ஷன் பண்ணிப்போம். இப்போ நமக்கு ஃபுல்லாமே இது வந்து செலெக்ஷன் ஆகிருக்கா. இப்போ இது வந்து இங்கேயும் ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே நல்லா அப்படி கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் மாஸ்க் எடுத்துக்கிட்டு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம கொஞ்சம் ப்ளஸ் ஆக்கிப்போம்.
இப்போ நம்மளுக்கு இது ஃபுல்லாமே செலெக்ஷன் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே மேஜிக் ஒன் மாஸ்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே ஃபெதர்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே 10 இன்ச்சு லீனியர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கோங்க. லைட்டாக நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை Ctrl+C காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே Coreldraw எடுத்துகிட்டு வந்துட்டு Ctrl+V பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ Ctrl+V பேஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே இது வந்துச்சா. இந்த ஒரிஜினல் பிக்சரை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோமோ அந்த மாதிரி இங்கே கரெக்டாக இங்கே ஸ்டார்லாம் தெரியாத மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதை Ctrl+C காப்பின்னு எடுத்துக்கோங்க. இது ஃபினிஷ்னு கொடுத்துட்டு Ctrl+V பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஷேப் டூல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து எரேசர் வச்சு கூட அழிச்சிடலாம், இல்லைனா ஷேப் டூல் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த எட்ஜ் இருக்குல்ல, இங்கே ஸ்டார் எட்ஜ் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குல்ல, இந்த ஸ்டார் எட்ஜில் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டார்லேருந்து இந்த பிக்சர்லாம் வெளில வர மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கீழே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஷேடோ டூலுக்கு அந்த ஷேடோ டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட்டில் போயிட்டு ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஷேடோவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கீழே வர வச்சுருவோம். இங்கே 22ன்னு இருக்கா, இங்கே வந்துட்டு 15 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு 2ன்னு இருக்கா, இங்கே வந்து 10ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த பிக்சர் நம்ம ரெடி பண்ணிட்டோமா. இப்போ இந்த பிக்சரை வந்துட்டு இப்படி தான் நம்ம வைக்க போகிறோமே. இப்போ இங்கே வச்சுட்டு இப்போ இன்னொரு டிசைன் பண்ணிப்போம். இங்கே இருந்துட்டு நல்லா அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு பி-ஸ்பைன் லைன் இருக்கா, அதை எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துக்கிட்டு சும்மா நம்ம ஒரு டிசைன் பண்ணிப்போம். இங்கே இருந்துட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படியே இதுக்குள்ளே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீட்டி விட்டுருங்க. இந்த ஷேப் டூலுக்குள்ள இதையும் நம்ம இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு இங்கே நல்லா அப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கே நல்லா அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த எக்ஸ்ட்ரூட் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி இந்த 3வது பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கோம்னா இந்த தனியாக இந்த ஸ்டாரை இப்படி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த எரேசர் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரெக்டாங்குலர்னு இருக்கா, அந்த ரெக்டாங்குலரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக வச்சுப்போம். 0.5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குள்ளே இதோடு சேர்த்து இந்த மாதிரி அழிச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குல்ல, இங்கேயும் இதே மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸோட இந்த மாதிரி அழிச்சு விட்டுருங்க. வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம அதே மாதிரி கோல்டன் கலர் இங்கே போயிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துப்போம். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி இந்த எல்லோ லைட் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி டார்க்காக ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருங்க. இதை கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு பிக்சர் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இங்கே ஏற்கனவே ஒரு பிக்சர் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பிக்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாக்ஸுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சாச்சா. வச்சுட்டு இந்த பாக்ஸை எப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப் டூலுக்குள்ள அதை வச்சுட்டு லைட்டாக நமக்கு இங்கே கீழே தெரியாத மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணுவோம். இங்கே டிரான்ஸ்பரன்சி டூலுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம லைட்டாக இந்த ஓவர்லே ஆகிற மாதிரி கொஞ்சம் நமக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் டிசைன் முடிஞ்சா இங்கே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டார் டிசைன், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. வச்சுட்டு நம்ம இன்னொரு டிசைன் பண்ணிப்போம். இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃப்ரீ ஹேண்ட் டூலுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இப்படியே ஒரு சொத்து மாதிரி நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஷேப் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு டபுள் கிளிக், இந்த நாட்லாம் போயிருந்த ஒரு டபுள் கிளிக், இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. வச்சுட்டு இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் வச்சுப்போம். இங்கே போயிட்டு இந்த மாதிரி டாட் லைனுக்கு அதை கிளிக் பண்ணிப்போம். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு 3 வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கீழே நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாதிரி வந்துச்சா. இப்போ இங்கே வந்து இது மேலே வந்திருக்குல்ல, இதை நம்ம அழிக்கணும். அதுக்கு இந்த எரேசர் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் வச்சு இப்போ 0.1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருவோம். இப்போ இந்த பில்டிங் மேலே வந்திருக்க லைனெல்லாம் இந்த மாதிரி நம்ம டிலீட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இங்கே சுற்றிட்டு வந்தது மாதிரி வந்துச்சா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மேப் மாதிரி போட்டுப்போம். கூகுள்லேயே வேணாலும் கிடைக்கும், நம்மளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே பாலிகான் டூலை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்துட்டு 1 2 3ன்னு வச்சுருங்க. இதை மிரர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளுக்குள்ள அந்த சர்க்கிளை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிளை கரெக்டாக இது உள்ளே வரது மாதிரி இந்த மாதிரி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளையும் இந்த உள்ளே வரது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே விர்ச்சுவல் செக்மெண்ட்டுன்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இங்கே வெளியில் இருக்கிறத இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இந்த வெளியில் இருக்கிறதையும் இந்த மாதிரி டிலீட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்கா இதையும் டிலீட் பண்ணிட்டு இந்த வெளில இருக்கிற சர்க்கிளையும் டிலீட் பண்ணிடுங்க. இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிளையும் இந்த மாதிரி டிலீட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சா? இப்போ இதில் போயிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபில் டூலுக்கு அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் டூலுக்குள்ள அதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு என் நடுவில் இருக்கிற ஸ்மூத் நோட் அந்த மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலரில் கொடுத்துருவோம். இப்போ இந்த பலூனை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே லைட்டாக வந்துட்டு இங்கே நோட் தெரியுதுல, இதில் வந்துட்டு இதை இப்படி டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இங்கேயும் இப்படி டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த சர்க்கிளுக்கெல்லாம் அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உள்ளே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் ஜீன்னு கொடுத்துட்டு குரூப் பண்ணிவிட்டு இங்கே சின்னது பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்போம். இப்போ இங்கே வச்சாச்சா? இங்கே வந்துட்டு நம்ம ஏரோப்ளேன் போட்டிருப்போம். இந்த டெம்ப்ளேட்ஸில் கூகுள்லேயே கிடைக்கும், நம்மளே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஏரோப்ளேன் போட்டுப்போம். இந்த சர்க்கிளுக்கா அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஷேப் டூலுக்கா இங்கே கன்வெர்ட் டு கர்வ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இங்கே இப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த மாதிரி வரது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாதிரி வச்சாச்சா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே உங்களோட பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதே எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். இப்போ இதுக்கு வந்துட்டு இங்கே வந்து சர்க்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிப்போம். இதை நம்ம கூகுள்லேயே கூட எடுத்துக்கலாம், நம்மளே போகணுன்னு நினச்சா போட்டுக்கலாம். கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா லெங்க்த்தாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இது எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு மிரர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வெல்டு ஆப்ஷனுக்கு அந்த வெல்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துரும். கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதே இந்த மாதிரி சின்னது பண்ணிடுங்க. சின்னது பண்ணிவிட்டு ஏரோப்ளைனை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு டிசைன் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதை ஷேப் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு கர்வ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இங்கே கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப் டூலுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே மேலே இந்த மாதிரி நீட்டிடுங்க. இதை கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. இதை சைடாக இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி நீட்டி விட்டுருங்க. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கொடுத்துருவோம். இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஷேப் டூலில் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு கர்வ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கர்வுக்கு அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கொடுத்துருவோம். இதை கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கு. அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ இது வரைக்கும் டிசைன் முடிச்சாச்சா? இங்கே லெட்ஸ் ட்ராவல் அரௌண்ட் த வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருப்போம். இங்கே லெட்ஸ் ட்ராவல்னுக்கா இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். இப்போ இங்கே 50% ஆஃப்னு கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே ரவுண்ட் ஷேஃபுக்கு அந்த ரவுண்ட் ஷேஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்ம ஏதாவது ஒரு டிசைன் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். 50% ஆஃப்னு கொடுத்துருக்கோம்ல, அதை கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஷேடோ கொடுப்போம். இந்த ஷேடோ டூலுக்குள்ள எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு கொடுத்துட்டு இதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க லைட்டாக. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஷேப் போட்டிருக்கோம்ல, இதுக்கும் நம்ம ஷேடோ கொடுத்துக்கோம். ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு பேக்கேஜ் இன்க்ளூடனுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இதுக்கு ஒரு டிசைன் போட்டுப்போம். இங்கே ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த ஷேப் டூலுக்குள்ள அதை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிடுவோம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருவோம். இப்போ இங்கே உள்ளே எழுதியிருக்கோம்ல, அதை இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்தா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இங்கே டெக்ஸ்ட் எழுதி வச்சுருக்கோமா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். டெக்ஸ்ட் எப்படி எழுதணுன்ற வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இங்கே எழுதியாச்சா? இப்போ வந்துட்டு இங்கே புக் நோ இங்கே நம்பர் கொடுத்துருக்கோமா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ இங்கே புக் நோன்னு கொடுத்துருக்கோமா, இங்கே ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டுப்போம்.
இதுக்கும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கார்னரை இந்த மாதிரி வளைச்சிப்போம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ரெட் கலரில் கொடுத்துருவோம். புக் நவுனுக்கு அது செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்தா ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ அதுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம காண்டாக்ட் நம்பருக்குல அதை இங்கே கொடுத்துப்போம். இதுக்கு வந்துட்டு நம்ம நல்லா தெரியிற மாதிரி கொஞ்சம் லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருவோம் வெளியில். அவ்வளோதான் நம்மளோட டிசைனிங் முடிஞ்சு. இங்கே வேறு ஏதாவது வேணும்னா நம்ம மேட்ரு எழுதிக்கலாம், இல்லை கம்பெனி நேம் லோகோ ஏதாச்சும் இங்கே நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு ட்ராவலிங் போஸ்ட் டிசைன் வந்துட்டு ஈஸியாக Coreldraw ரெடி பண்ணியாச்சு.